வணக்கம். இந்த காலகட்டத்தில் உங்கள் உறவுகளால் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா? குடும்பத்தினர், அலுவலக நண்பர்கள் மற்றும் நெருக்கமான துணையுடனும் கூட உறவுகளில் நாம் தொடர்ந்து காயப்படவும் செய்கிறோம். நாம் விரும்பியபடி செல்லாத உறவுகளில் நாம் எளிதில் சோர்வடைகிறோம். மேலும் சில சமயங்களில் மற்றவரின் தவறுகள் அல்லது குறைகள் மிகப்பெரியதாக தெரிவதால் இனி இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி உறவை துண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வருகிறது. இன்று நாம் பார்க்கப் போகும் வசனம் அப்படிப்பட்ட உறவில் மிகப்பெரிய தைரியத்தை காட்டிய ஒரு மனிதனின் கதை. யோசேப்பு. மத்தேயு 1:18-25. யோசேப்பு மரியாளோடு திருமண ஒப்பந்தம் செய்திருந்தார். ஆனால் திருமணத்திற்கு முன்பே அவள் கர்ப்பமாக இருப்பதை அவர் அறிந்தார். யோசேப்பின் பார்வையில் இது ஒரு மிகப்பெரிய துரோகமாக இருந்திருக்கும். தான் நேசித்தவளால் அதிர்ச்சியடைந்ததாலும் உலகத்தின் பார்வையால் பயந்ததாலும் அவர் இயல்பாகவே சட்டத்தின்படி மரியாள் மீது குற்றம் சாட்டிருக்கலாம். அந்த காலத்தில் சட்டம் அத்தகைய பெண்ணை தண்டிக்க அனுமதித்தது. ஆனால் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை பகிரங்கமாக்க மனதில்லாமல் இரகசியமாய் அவளை விட்டுவிட யோசித்தான். வசனம் 19. யோசேப்பு மரியாளை பகிரங்கமாக்க விரும்பவில்லை என்ற சொற்றொடரின் கிரேக்க பொருள் அவளுடைய அவமானம் அல்லது குறையை அவர் வெளிப்படுத்த மாட்டார் என்பதை குறிக்கிறது. சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட நீதியை கைவிட்டு அதற்கு பதிலாக மரியாளின் சூழ்நிலையை கருத்தில் கொண்ட அன்பை தேர்ந்தெடுத்தார். இதுவே குறையை மூடும் தைரியம். ஆனால் உண்மையில் யோசேப்பின் இந்த துணிச்சலான அன்பு மிகப்பெரிய மீட்பின் அன்பிற்கு ஒரு சிறிய முன்னோட்டமாக இருந்தது. ஒரு தேவதூதன் யோசேப்புக்கு தோன்றி குழந்தை பரிசுத்த ஆவியினால் கருத்தரிக்கப்பட்டது என்றும் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து இரட்சிப்பார் என்றும் சொன்னார். மத்தேயு 1:21. யோசேப்பு மரியாளின் குறையை மூடியது போல இந்த உலகத்திற்கு வந்த இயேசு நம்முடைய மிகப்பெரிய மற்றும் அடிப்படையான குறை, அதாவது பாவம் மூட வந்தவர். யோசேப்பைப் போல நாம் ஒருவரின் சிறிய தவறுகளை மூட முயற்சிக்கிறோம். ஆனால் இறுதியில் நம்முடைய சொந்த பலத்தால் நம்முடைய அடிப்படை பாவ பிரச்சனையை தீர்க்க முடியாது. இயேசு சரியாக அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக சிலுவையில் தம் உயிரை கொடுத்தார். அவர் தமது பரிபூரண அன்பினால் நம்முடைய எல்லா குறைகளையும் பாவங்களையும் மூடினார். நண்பர்களே, உங்கள் இதயத்தில் இப்போதே உறவு காயங்கள் அல்லது மன்னிக்க முடியாத வெறுப்பு இருக்கிறதா? இயேசு ஏற்கனவே உங்கள் மிகப்பெரிய குறையை முழுமையாக மூடிவிட்டார். இந்த உண்மையை விசுவாசத்தால் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை சுற்றியுள்ளவர்களின் குறைகளை மூட உண்மையான தைரியத்தை பெறுகிறோம். இன்று நமக்காக வந்த இயேசுவின் துணிச்சலான அன்பை நினைவில் வைத்து உங்கள் சிறிய வாழ்க்கையில் மற்றவர்களின் குறைகளை பிடித்துக் கொள்ளும் ஒரு இதமான நபராக நீங்கள் மாறும்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.